நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ அஞ்சாவது பாடம் ராஜ் சிஹ்ன. ஹமாரா நம்முடைய, ராஜ் ராஜ்னா கவர்மெண்ட், இது சின்ஹ. சின்ஹ அப்படின்னு சொன்னா சிம்பிள். நம்மளோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேஷ்னல் ஃபிளாக் இல்லாம வேற என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ருப்பி நோட்லையும் காயின்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. 3 சிங்கங்களுடைய தலையும், அது கீழே அசோக சக்கரமும், அது பக்கத்துல ஒரு யானையும் ஒரு குதிரையும் ஒரு புல்லக்கு, இது எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த ₹1 காயின்ல. அந்த அளவுக்கு தெரியாது, பட் ஸ்டில் நமக்கு பார்க்கக்கூடியது என்ன, அந்த ₹1 காயின்ல பார்த்தீங்களா இல்லை ருப்பி நோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 சிங்கங்களுடைய தலை தெரியும், கீழே அசோக சின்னம் தெரியும் இல்லையா. இப்போ அதை பத்தி நம்ம படிக்க போறோம் இந்த லெசன்ல. ஹர் ஏக், ஹர் ஒவ்வொரு, ஏக் நாட் ஒரு, தேஷ் கேலியே நாட்டிற்கு, அப்னா தன்னுடைய, அப்னா அப்னா தன்னுடைய, ராஜ் சிஹ்ன, ராஜ் சிஹ்னா இந்த கவர்மெண்ட் சிம்பிள், ஹோதா ஹை இருக்கும். स्वतंत्रता प्राप्ति के बाद, நம்ம இப்போ பேசுறது நம்ம இந்தியாவை பத்தி பேசுறோம். சுதந்திரம், அதான் स्वतंत्रता प्राप्त, சுதந்திரம் அடைந்த பிறகு, அதான் के बाद, हमारी நம்முடைய, ராஜ் சிஹ்ன, ராஜ் சிஹ்னா இந்த கவர்மெண்ட் சிம்பிள், சுன் லியா ஹை தேர்ந்தெடுத்து விட்டோம். அதான் சுன்னா என்ன, செலக்ட், சுன் லியா ஹைன்னா தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட், ஹமாரி நம்முடைய, டாக் டிக்கெட்டோம், டாக் டிக்கெட்டோம்னா ஸ்டாம்ப்ஸ், और सरकारी कागजों, सरकारी कागजोंना गवर्नमेंट, कागजोंना பத்திரங்கள், पर அத மேல பहले இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இங்கிலாந்துக்கே, ஏன்னா பிரிட்டிஷ் தான் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அவங்களோட, பிரிட்டிஷ் எந்த ஊருக்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க, இங்கிலாந்துடைய, இங்கிலாந்துக்கே, ராஜா யா ராணி, ராஜா அல்லது ராணி, கி ஷக்கல் அதாவது அவங்களோட முகம், அதாவது ஜெராக்ஸ் காப்பி இல்ல ஒரு நகல், அதான் ஷக்கல்ன்றோம். சப்பி ரஹி ரஹதி தி, ஸோ அந்த பேப்பர்ஸ்லையும் அந்த கவர்மெண்ட் இதுலையும் இருந்தது, முத்திரையிட்டு இருந்தது, அதுதான் சப்பி ரஹதி தி. அடுத்தது, இன் சப் இந்த எல்லா, சீஸோம் பர் பொருட்கள் மீது, ஆஜ் இப்போ, பாரத் கா ராஜ் சிஹ்ன அங்கித் ஹை, இப்போ அந்த பழைய இங்கிலாந்து இதெல்லாம் எடுத்துட்டு நம்முடைய பாரத் கா இந்தியாவின், ராஜ் சிஹ்ன ராஜ் சின்னம், அங்கித் ஹை அதுல இருக்கிறது, அதாவது அது மேல இது போட்டிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதாவது பழைய இதெல்லாம் எடுத்துட்டு இந்தியாவோட சிம்பிள் என்னவோ அது மட்டும் தான் இப்போ வச்சிட்டோம். நெக்ஸ்ட், 2000 वर्ष पहले, 2 ஹசார்னா 1000, 2000 வருஷம்னா வருடத்திற்கு, பஹலே முன்னாடி, ஹமாரே தேஷ் மே நம் நாட்டில், சாம்ராட் அசோக் சாசன் கர்த்தே தே, சாம்ராட்னா எம்பரர், அசோக் அசோக்ன்றவரு शासन करते थे रूल பண்ணிட்டு இருந்தார். दुनिया के महान सम्राटों में अशोक का मुख्य स्थान है. दुनियाना உலகம், உலக दुनिया के சொன்னா உலகத்துல, மகான் சாம்ராட்டோ மே, மகான்னா சிறந்த, சாம்ராட்டோ மேன்னா எம்பரர்களில், அசோகா முக்கிய ஸ்தான ஹை, இந்த அசோகருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம், முக்கியன்னா இம்பார்ட்டன்ட், ஸ்தான் ஹைன்னா இடம் இருக்கிறது. ஏக் மகான் சக்திசாலி சாம்ராட் ஹோக்கர், ஒரு சிறந்த சக்திசாலியான சாம்ராட் எம்பரராக இருந்தும், ஹோக்கர் அசோக், அசோக
ने अशोक ने अहिंसा तथा शांति का प्रचार किया था. அஹிம்சையும் சாந்தி மார்க்கத்தையும் போதித்தார், பிரச்சார் கியாத்தா. எப்படி இந்த மாதிரி பிரச்சாரம் செய்தார். அதுக்கடுத்தது உன்ஹோனே தேஷ்பர், அவர் நாடு முழுவதும், தேஷ்பர் மே நாடு முழுவதும், ஸ்தான் ஸ்தான் பர் ஒவ்வொரு இடங்களிலும், பத்தர் யா லோஹ் கே ஸ்தூப், பத்தர்னா கல்லு, யா மற்றும் லோஹ்னா இரும்பு, கே ஸ்தூப் அந்த பில்லர், ஸ்தூப்னா பில்லர், और கம்பே கம்பம், கம்பம் சொல்றோமே, லகுவாயிட்டே பெரிய கம்பங்களும் பில்லர்களும் நட்டு வைத்தார். உன் பர் அதன் மீது அச்சே அச்சே நல்ல நல்ல உபதேசங்களை குதுவாயே, குதுவாயேன்னா எழுதி வைத்தார். और கை தர பலவிதமான கே சின்ஹ பி பலவிதமான சிம்பிள்ஸையும் லகுவாயே அதுல போட்டு வைத்தார். உன்ஹி மே அதில், உன்ஹி மே சே அந்த சிம்பிள்களில், அதுதான் எடுத்துக்கணும். உன்ஹி மே சே அப்படின்னா அந்த சிம்பிள்கள்ல ஏக் சின்ஹ ஒரு சின்னத்தை, கோ ஏக் சின்ஹ கோ ஆஜ் நாம, ஆஜ் இன்று, ஹம்னே நாம, அப்னா தன்னுடைய ராஜ் சின்ஹ பனாயா ஹை. ராஜ் சின்ஹன்னா கவர்மெண்டோடைய சிம்பிளா வச்சிருக்கோம். அடுத்தது யஹ் சின்ஹ இந்த சின்னத்தை அசோக் ஸ்தூப் கா ஊப்பரி பாக் ஹை. இந்த சின்னம் ஃபர்ஸ்ட் இருக்கிற சின்னம் பாத்தீங்கன்னா அசோக ஸ்தூப், அசோக பில்லர்ல ஊப்பரி மேல இருக்கக்கூடிய பாக் ஹை மேல இருக்கிற பாகம். इसमें இதில் சிம்ஹோம் கி தீன் மூர்த்தியா இந்த இதுல சிங்கத்தினுடைய 3 ஸ்டாச்சூஸ் சாம்னே தேக்தி ஹை எதிரில் தெரியும். इसके निचले அந்த சிங்கத்துடைய கீழே, நிச்சலேன்னா கீழே, பாக் மே கீழ்ப்பகுதியில் ஏக் சக்கர ஹை ஒரு சக்கரம் இருக்கிறது. சக்கர கே தோனோ ஓர் இந்த சக்கரத்துக்கு 2 பக்கமும் கோடே பைல் और हाथी. கோடேனா குதிரை, பைல்னாக்க எருது, और हाथी की மூர்த்தியா அதோடைய சிற்பங்களும் है இருக்கிறது. इन सारी चीजों का मतलब இந்த எல்லா சிங்கம் பார்த்தீங்க, குதிரைய பார்த்தீங்க, ஒரு ஆக்ஸ பார்த்தீங்க, அதுக்கப்புறம் யானையை பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன? चीजों का मतलब हमें हम யோ லகே லகா சக்தே ஹை நமக்கு என்ன தெரியப்படுத்துது அப்படி என்றால், சிம்ஹ இந்த சிங்கம் கம்பீரதா கம்பீரமா காட்டுல நடக்கும் இல்லையா அது, உதாரத்தா உதாரத்தா அப்படின்னு சொன்னா ஒரு பரந்த மனப்பான்மை, ராஜாக்கு அந்த பரந்த மனப்பான்மை இருந்து ஆகணும். और சக்தி கா ஜோதக் ஹை இது 3மே அந்த சிங்கத்துக்கிட்ட இருக்குது. दुनिया में உலகத்தில் सबसे बहादुर ஜந்து எல்லாத்துலயும் ரொம்ப சிறந்த ஒரு விலங்கு ஜந்து सिंह ही है सिंगम தான். यह जंगल का राजा कहलाता है. यह இது जंगल का காட்டின் ராஜா ராஜா कहलाता है கூறப்படுகிறது. इस तरह एक नहीं 4 सिंहों की मूर्तियां ஒரு கிடையாது 4 சிங்கங்களுடைய ஸ்டாச்சு. அதான் இது हमारे राज चिन्ह में है நம்முடைய ராஜ சின்னம் அதாவது இந்த சிம்பல்ல இருக்கிறது. இந்த சிங்கங்கள் பாத்தீங்கன்னா இந்த சிம்பல்ல நீங்க
4 சிங்கங்களா இருக்கும். ஆனா நமக்கு தெரியறது 3 சிங்கம், இன்னொரு சிங்கம் பின்னாடி இருக்கும். நமக்கு அந்த 1 ரூபாய் காயின்லயோ இல்ல அந்த காயின்ஸ்லயோ நோட்ஸ்லயோ உங்களுக்கு 3 சிங்கங்களா தெரியும். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4 சிங்கம் இருக்கும். அதாவது இப்படி சுத்தி இருக்கும், ரவுண்டா சுத்தி இருக்கும். அதுல நமக்கு 3 தான் தெரியும். घोड़ा सारी दुनिया में पाया जाता है. குதிரை घोड़ा सारी दुनिया में அப்படின்னா இந்த உலகம் பூரா, இந்த உலகத்துல எல்லா கண்ட்ரீஸ்லயும் पाया जाता हैன்னா வளர்த்து வருகிறார்கள். புராணே ஜமானே மே பழங்காலத்தில், புராணேன்னா பழைய, ஜமானே மே காலத்தில், ஜப் அப்போ ரேல்காடி யா மோட்டார் காடி, இந்த ட்ரெயினும் மோட்டார் வெஹிக்கல்ஸும் நஹீதி இல்லை, தப் அப்போ கோடாஹி குதிரை தான் सबसे तेज और बढ़िया सवारी माना जाता है. सबसे तेज ना எல்லாத்த விடையும் ஃபாஸ்ட், தேஜ்னா ஃபாஸ்ட், और மற்றும் बढ़िया सवारीனா சிறந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், माना जाता था. सो माना जाता था ना கருதப்படுகிறது. इसलिए இதனால घोड़े को குதிரையை तेजी का चिन्ह अदाद फास्ट्ன்ற ஒரு சிம்பலா मान सकते हैं கருதப்படுகிறது. बैल और गाय, बैलனா இந்த எருதும், गाय பசுவும், देश की நாட்டின் संपत्ति, संपत्तिனா சொத்து, मानी जाती है सो கருதப்படுகிறது. इनके बिना இது இல்லாம கிசானோம் விவசாயிகள், கக்காம் கிசானோம் கக்காம்னா இந்த ஃபார்மர்ஸோட வேலை, சல்ஹி நஹி சக்தா நடக்கவே முடியாது. தேஷ் கா நாட்டின், கல்யாண் நல்லது, இன்ஹி பர் இவை 3 இவ 4க்கு மேலையும், கல்யாண் இன்ஹி பர் நிர்பர் है இது இல்லாம ஃபுல் ஆகாது அப்படின்றது தான். நிர்பர்னா ஃபுல் ஆகாது. சப் பால்து ஜான்வரோं में இந்த எல்லா டொமெஸ்டிக் அனிமல்ஸ்ல हाथी இந்த யானை बहुत बलवान होता है ரொம்ப பலசாலி. लोग इसे शुभ मानते हैं மக்கள், लोग इसे இதை शुभ शुभना நல்லது, मानते हैं मानते हैं ना நினைக்கிறார்கள். अब रही चक्र की बात, இப்ப சக்கரத்தை பத்தி சொல்ல போறோம். यह இந்த சக்கரத்தை धर्म चक्र, धर्म चक्रम कहलाता है சொல்லப்படுகிறது. इसमें இதுல 24 चढ़े, அந்த 24னா 24, चढ़ेना फोक्स है இருக்கிறது. इनको इध उन्नति का प्रतीक, उन्नतिना डेवलपमेंट, मान सकते हैं. सो இந்த மாதிரி டெவலப்மென்ட்கான இது அப்படின்றது நம்ம கருதப்படுகிறது. அடுத்தது हमारे राष्ट्रीय झंडे पर, நம்முடைய ராஷ்ட்ரிய நேஷனல் झंडे அப்படின்னா flag पर, இந்த flagல इसी धर्म चक्र இந்த धर्म चक्रத்தை का चिन्ह இந்த சிம்பல रखा गया है வைக்கப்பட்டிருக்கிறது. इन सबका मतलब है இவை அனைத்திற்கும் என்ன அர்த்தம், இப்ப எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்றது பார்க்கணும். शासक ரூலர் अपनी தன்னுடைய பிரஜா கா, பிரஜான்னா மக்களை, शासन ரூல் பண்றது தர்ம और न्याय தர்மமாகவும் நியாயமாகவும் से करें செய்யணும், தர்மமாகவும் நியாயமாகவும் செய்யணும், அதுதான் தர்ம और न्याय से करें. सारी प्रजा எல்லா மக்களும் स्वस्थ हो நல்லா இருக்கணும், ஸ்வஸ்தனா நல்லா இருக்கிறது,
தேஷ் நாடு, சாந்தி ததா சம்ருத்தி சே, சாந்தின்னா பீஸ் மற்றும் சம்ருத்தி, சம்ருத்தின்னா வளர்ச்சி, பர்பூர் ஹோ நிறைந்ததாக இருக்கட்டும். இதுதான் இந்த லெசனுடைய மீனிங். இப்போ நம்ம இந்த லெசனுக்கு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். अभ्यास, हिंदी में अर्थ लिखिए. छपा रहना, छपा रहना ना प्रिंट ஆயிருக்கிறது. मुद्रित रहना प्रिंट ஆனது. நெக்ஸ்ட் ஷக்கல், ஷக்கல் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த ரூபம், ரூப். ஸ்தூப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோட்ல, கரன்சி நோட்ல என்ன பார்க்குறோம், காந்தியோட பிக்சர் பார்க்குறோம் இல்லையா, அதுதான் காந்தியோட பிக்சரை தான் இங்க ஷக்கல்னு சொல்லுவோம். ஷக்கல் அல்லது ரூப். நெக்ஸ்ட் ஸ்தூப், இந்த ஸ்தூப்ன்றது புத்தர்களுடைய சின்னம், அதான் பௌத்த தூஹ் அப்படின்னு சொல்லுவோம். தியோதக், தியோதக் அப்படின்னா பிரதீக் அல்லது சூச்சக், நமக்கு தெரியப்படுத்துகிறது, தெரியப்படுத்துபவை அப்படின்றது தான் தியோதக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆப்போசிட்ஸ், விலோம் ஷப்த். ஹிம்சா, ஹிம்சான்னா அஹிம்சா. அடுத்தது படியா, படியா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட் கட்டியா. இப்போ ஹிம்சா அப்படின்னு சொன்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வயலன்ஸ். அஹிம்சான்னா நான் வயலன்ஸ், படியான்னா சிறந்த, கட்டியான்னா கொஞ்சம் மட்டமானது, அதூரா அப்படின்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது, பூரா அப்படின்னு சொன்னா ஃபுல்லா இருக்கிறது, தேஜ்னா ஃபாஸ்ட், மந்துன்னா ஸ்லோ. நெக்ஸ்ட் வாக்கியமே பிரயோக் கீஜியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குத்வானா, குத்வானா அப்படின்னு சொன்னா அச்சடிக்கப்பட்ட. இப்போ பாருங்க, அசோக் நே, அசோகர் ஸ்தூபம் और கம்பம், இந்த ஸ்தூபத்திலையும் கம்பங்களிலும் அதான் பர், அச்சே அச்சே நல்ல நல்ல, உபதேஷ் உபதேசங்களை, குதுவாயே அச்சடித்தார், அந்த இதுல பில்லர்ல எழுதி வச்சாரு அப்படின்றது தான் இந்த இடத்துல அர்த்தம். கம்பீரதா கம்பீரமா இருக்கிறது, சிங் சிங்கம், கம்பீரதா கம்பீரத்தான்னா கம்பீரமா இருக்கிறதும், உதாரத்தா அப்படின்னு சொன்னா தாராள மனப்பான்மை கொண்டதும், அவர் சக்தி சக்தின்னா பலசாலியா இருக்கிறதும், ஜோதக் ஹே அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது அர்த்தம். सिंह गंभीरता उदारता और शक्ति का द्योतक है. அடுத்தது संपत्ति, संपत्तिன்னா சொத்து. बैल और गाय மாடும் இந்த எருதும் देश की नाटिन संपत्ति मानी जाती है. संपत्ति नाटिन சொத்து मानी जाती है கருதப்படுகிறது. बैल और गाय देश की संपत्ति मानी जाती है. அடுத்தது ராஜ் சின்ஹ, ராஜ் சின்ஹன்னா சிம்பிள், கவர்மெண்ட் உடைய சிம்பிள். பாரத் கி இந்தியாவின் டாக் டிக்கெட்டோம் பர், டாக் டிக்கெட் அப்படின்னு சொன்னா இது ஸ்டாம்ப்ஸ், போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ், பர் அதன் மேல ராஜ் சின்ஹ, இந்த ராஜ் சின்ஹன்னா கவர்மெண்ட் சிம்பிள் ஒன்றது அங்கித் ஹே இருக்கும். அடுத்தது பஹாதூர், பஹாதூர்னா ரொம்ப சிறந்த. துனியா மே உலகத்தில் சப்சே எல்லாத்த விடையும், பஹாதூர் ஜந்து சிறந்த ஜந்து, சிறந்த மிருகம். சிம்ஹ சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி இதோடைய அர்த்தம். துனியாமே உலகத்தில் சப்சே பஹாதூர் எல்லாத்த விடையும், பஹாதூர்னா சிறந்த, ஜந்து மிருகம், சிம்ஹ சிங்கம். இப்போ क्वेश्चन एंड आंसर्स, அதுக்கு 5 லைன்ஸ்ல நம்ம ஆன்சர் எழுதணும். प्रश्नों के उत्तर, प्रश्नம்னா கேள்விகள், उत्तरனா பதில். 5 5 वाक्यों में दीजिए எழுதுங்கள். नेक्स्ट
हमारे राज चिन्ह में अंकित मूर्तियों की क्या क्या विशेषताएं हैं? நம்முடைய हमारे ராஜ் சின்ஹன்னா முத்திரையில அதான் ராஜ் சின்ஹமே அங்கித் மூர்த்தியும் அங்கித் மூர்த்தியம்னா அடங்கிய மூர்த்திகள் அது மூர்த்திகள்னா அந்த சிலைகளோ அல்லது இமேஜஸ் கி அதோடைய क्या क्या என்னென்ன விசேஷதாய் है அப்படின்னா விசேஷங்கள் இருக்கிறது हमारे राज चिन्ह में अंकित मूर्तियों की अलग अलग विशेषताएं हैं நம்முடைய हमारे राज चिन्ह இந்த சிம்பிள்ல இந்தியன் சிம்பிள்ல अंकित மூர்த்தியும் அந்த சிம்பிள்ல அடங்கி இருக்கக்கூடிய சிலைகள் அல்லது வடிவங்கள் अलग अलग வேறு வேறு विशेषताएं है विशेषंगल उंडु राज चिन्ह के இந்த ராஜ சின்னத்தோடைய சிங்கத்தை பார்த்திருக்கீங்கன்னா गंभीरता उदारता और शक्ति का चिन्ह है இந்த சிங்கம் கம்பீரமா இருக்கிறதுக்கும் தாராள மனப்பான்மை கொண்ட இதுவும் और शक्ति बलशालिया இருக்கக்கூடிய चिन्हम अतः चिन्ह है घोड़ा सक्रियता का उदाहरण है सक्रियता அப்படின்னு சொன்னா இந்த ஃபாஸ்ட்னஸ்க்கான டிராவலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் बैल और गाय இந்த எருதும் மற்றும் பசுவும் देश की நாட்டின் संपत्तिன்னா சொத்து का द्योतक है அதாவது சொத்தாக அடையாளமாக கருதப்படுகிறது சக்கர இந்த தர்ம சக்கரம் எதுக்கு காட்டுது தர்மத்திற்காக காட்டுகிறது அதான் சூச்சக் हैना காட்டுகிறது सो அடுத்த क्वेश्चन सम्राट अशोक के बारे में एम्परर अशोक பற்றி அதான் आप நீங்கள் क्या जानते हैं என்ன தெரியும் अशोक दुनिया के महान सम्राटों में एक थे अशोक दुनिया के उलगत्तिन महान सम्राटों में சிறந்த எம்பரர்களில் एक थे ஒருவர் वे அவர் 2000 साल के पहले அவர் 2000 ஆண்டுகளுக்கு साल के पहले முன்னால் हमारे देश में நம்முடைய நாட்டில் शासन करते थे ஆட்சி செய்து வந்தார் இல்ல ஆட்சி செய்தார் नेक्स्ट महान शक्तिशाली होकर भी சிறந்த பலசாலியாக இருந்தாலும் अशोक अहिंसा तथा शांति का प्रचार करते थे सो अहिंसையும் மற்றும் சாந்தி அன்பாக இருக்கிறது பீஸ்ஃபுல்லா இருக்கிறது அதனுடைய பிரச்சாரத்தை செய்து வந்தார் அதான் பிரச்சார் करते थे उन्होंने அவர் देश भर நாடு முழுவதும் अनेक स्तूप நிறைய ஸ்தூபங்களும் மற்றும் கம்பங்களும் லகுவாயே அமைத்தார் உன் அந்த ஸ்தூபோம் और கம்போं पर அந்த ஸ்தூபங்களும் மற்றும் கம்பங்களும் மீது अच्छे अच्छे நல்ல நல்ல உபதேசங்களை खुदवाए எழுதி வைத்தார் नेक्स्ट गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए गद्यांश ना पैराग्राफ படிச்சிட்டு क्वेश्चन एंड आंसर्स சொல்லுங்க हमारे நம்முடைய ராஜ் சின்ஹமே ராஜ் சின்ஹன்னா இந்த சின்னத்துல கவர்மெண்ட் சிம்பல் இருக்கு இல்லையா அதுல सामने दिखाई देने वाली பார்க்கக்கூடிய
तीन सिंहों की மூன்று சிங்கங்களின் மூர்த்தியோं के மூர்த்தியோம்னா அந்த சிலை ஸ்டாச்சு அல்லது வடிவம் के नीचे கீழே एक चक्र रखा गया है ஒரு சக்கரம் வைக்கப்பட்டிருக்கிறது यह இது धर्म चक्र इधर धर्म चक्रम कहलाता है சொல்லப்படுகிறது इसमें இதில் 24 चढ़े है இதுல 24 फोर्क இருக்கிறது इनको इध उन्नति का प्रतीक डेवलपमेंट उन्नति என்ன स्टेज बाय स्टेज डेवलपमेंट உடைய சிம்பலா நம்ம मान सकते हैं கருதுகிறோம் हमारे राष्ट्रीय झंडे நம்முடைய நேஷனல் फ्लैग நேஷனல்ன்றது ராஷ்ட்ரிய झंडेன்னா फ्लैग में அதுல यही இததான் धर्म चक्र இந்த தர்ம சக்கரத்தை ரக்கா கயா है வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ பேராகிராஃப் முடிஞ்சிடுச்சு அதுல இருந்து நம்ம क्वेश्चन एंड आंसर्स பார்க்கறோம் धर्म चक्र किसे कहते हैं धर्म चक्रम என்று எதை கூறுகிறோம் हमारे நம்முடைய ராஜ் சின்ஹ के நம்முடைய ராஜ சின்னத்துல நிச்சலே பாக் கீழ் பகுதி அதான் பகுதி மே அப்படின்னா பகுதியில் जो चक्र ये ஒரு சக்கரத்தை रखा गया है வைக்கப்பட்டிருக்கிறது उसे அந்த சக்கரத்தை தான் धर्म चक्र कहते हैं धर्म चक्रम என்று சொல்கிறோம் धर्म चक्र की 24 छड़े किसका प्रतीक है धर्म चक्रத்தின் 24 छड़े छड़े அப்படின்னு சொன்னா फोक्स किसका प्रतीक है यदनुடைய ஒரு உதாரணம் धर्म चक्र की 24 छड़े उन्नति का प्रतीक है सो धर्म चक्रத்தின் 24 फोर्क्ஸையும் उन्नति उन्नतिனா डेवलपमेंट का प्रतीक என்று சொல்கிறோம் அடுத்து हमारे राष्ट्रीय झंडे में நம்முடைய नेशनल फ्लैग अर्थात राष्ट्रीय झंडे में कौन सा चक्र रखा गया है எந்த சக்கரத்தை வச்சிருக்கோம் हमारे राष्ट्रीय झंडे में நம்முடைய நேஷனல் फ्लैगல धर्म चक्र இந்த धर्म चक्रத்தை रखा गया है வைக்கப்பட்டிருக்கிறது नेक्स्ट लेसन முடிஞ்சிடுச்சு जस्ट வெறும் எக்சர்சைஸ்க்காக இது केवल पढ़ने के लिए வெறும் படிக்க பிராக்டீஸ் பண்றதுக்கு மட்டும் தேனா கொடு அப்படின்றது அர்த்தம் இப்போ தேனே தோன் இருக்கு கொடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடு அப்படின்றது இதோட அர்த்தம் தேனே தீஜியே கொடுக்கிறதுக்கு அனுமதி அளியுங்கள் படு படிக்கிறது பட்னே தோ படிக்க விடுங்கள் விடு படிக்க விடு पढ़ने दीजिए ना படிக்க விடுங்கள் जी வாழறது जीने दो வாழ விடு जीने दीजिए வாழ விடுங்கள் बोल பேசு बोलने दो பேச விடு बोलने दीजिए பேச விடுங்கள்